வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இந்திய உணவு தொழில்முனைவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. இது ஏதோ ஒரு தியரி மட்டும் இல்ல, இது ஒரு நேரடியான செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கிச்சன்ல ஆர்டர்கள் குவிஞ்சுகிட்டு இருக்கு, பரபரப்பா வேலை நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு உங்க கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுது. புது சப்ளையும் வரல. என்ன ஆகும்? உங்க மொத்த பிசினஸும் அந்த நிமிஷமே நின்னு போயிடும் இல்லையா? சரி, வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க உணவகத்தோட எரிசக்தி ஆதாரம், அதாவது எல்பிஜி, வெளி உலகத்தோட உங்களை இணைக்கிற ஒரு ரொம்ப பலவீனமான கயிறு மாதிரி தான். அது எந்த அளவுக்கு பலவீனமானதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்க. இந்தியாவுக்கு தேவையான எல்பிஜில பாதிக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட 55லேருந்து 60% வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்றோம். ஒருவேளை ஏதாவது போர் சூழல் அல்லது சப்ளை செயின்ல பிரச்சனை வந்தா முதல்ல யாருக்கு சப்ளை கட் ஆகும் தெரியுமா? வீடுகளுக்கு இல்ல, உங்கள மாதிரி பிசினஸ் பண்ற உணவகங்களுக்கு தான். ஆஹா, இங்கேதான் முக்கியமான விஷயமே இருக்கு. வெறும் 3 நாள் உங்க கேஸ் சப்ளை 3 நாளைக்கு நின்னு போச்சுன்னா, நீங்க கடைய மூடுறத தவிர வேற வழியே இல்ல. இது ஏதோ கற்பனையான ஆபத்து இல்ல. இதுதான் உங்க பிசினஸோட நிதர்சனம். சரி, பிரச்சனையை பத்தி பேசினது போதும். இப்போ தீர்வு என்னன்னு பாப்போம். நம்ம நோக்கம் எல்பிஜியை மொத்தமா தூக்கி போடுறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு எனர்ஜி ஷீல்டு மாதிரி, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஒரு பேக்கப் சிஸ்டத்தை உருவாக்குறது தான். பயோகேஸுங்கிறது ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். உங்க கிச்சன்ல இருந்து வர காய்கறி கழிவு, மிச்சமான சாப்பாடு மாதிரியான பொருட்களை ஒரு காத்து புகாத தொட்டியில போட்டா போதும். அதுல இருக்கிற சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் அதை சாப்பிட்டு மீத்தேன் கேஸை உருவாக்கும். அந்த கேஸை நீங்க நேரடியா உங்க அடுப்புல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் எல்பிஜி, இதுக்கு நீங்க காசு கொடுக்கணும், சப்ளைக்கு மத்தவங்கள சார்ந்து இருக்கணும். இன்னொரு பக்கம் பயோகேஸ், இது உங்ககிட்ட இருக்கிற கழிவுல இருந்தே உருவாகுது. அதாவது ஒரு நெருக்கடியான நேரத்துல எல்பிஜி கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்படும் போது உங்களுக்கு மட்டும் எரிபொருள் இலவசமா கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், நம்ம 100% மாற்று வழியை பத்தி பேசல. ஒரு 30%லிருந்து 50% வரைக்கும் ஒரு பேக்கப் இருந்தா போதும். ஒருவேளை சப்ளைல பிரச்சனை வந்தா கூட உங்க மெனுல இருக்கிற முக்கியமான ஐட்டம்ஸை சமைச்சு கடையை தொடர்ந்து நடத்த இந்த அளவு போதுமானது. இது கண்டிப்பா அடையக்கூடிய ஒரு இலக்கு தான். சரி, சிட்டிக்குள்ள இந்த பயோகேஸ் சிஸ்டம் எப்படி வெற்றிகரமா வேலை செய்யும்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ரகசியமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருக்கு. அது என்னன்னு உங்களால யூகிக்க முடியுதா? நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் அது. ஆமாங்க, அது மாட்டுச்சாணம் தான். நம்ம உணவு கழிவுகளோட கொஞ்சம் மாட்டுச்சாணத்தையும் கலக்கிறது தான் இந்த சிஸ்டமோட மொத்த திறனையும் வெளிக்கொண்டு வர ஒரு சீக்ரெட் ஹேக். இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். ஏன் இந்த மாட்டுச்சாணம் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா இதுல கேஸ் உண்டாக்குற பாக்டீரியாக்கள் ஏற்கனவே கொட்டி கிடக்கு. இது கார்பன் நைட்ரஜன் விகிதத்தை சரி பண்ணுது, தொட்டியோட வெப்பநிலையை சீரா வைக்குது. எல்லாத்துக்கும் மேல இது கேஸ் உற்பத்தியை 20லிருந்து 30% வரைக்கும் அதிகரிக்குது. இப்போ நான் உங்ககிட்ட, குறிப்பா கிளவுட் கிச்சன் நடத்துறவங்க கிட்ட தான் பேசுறேன். மத்த ரெஸ்டாரண்ட்டுகளை விட உங்களுக்கு இந்த பயோகேஸ் முறையை பயன்படுத்துறதுல ஒரு தனித்துவமான அட்வான்டேஜ் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உட்கார்ந்து சாப்பிட இடம் தேவையில்ல. பெரும்பாலான கிளவுட் கிச்சன்கள் தரைத்தளத்துல தான் இருக்கு. உங்க முழு கவனமும் செலவை குறைச்சு தடையின்றி இயங்குறதுல தான் இருக்கு. இதனால ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை உங்க இடத்துல நிறுவுறது உங்களுக்கு ரொம்பவே சுலபம், பயனுள்ளதும் கூட. இந்த சிஸ்டம் உங்களுக்கு 2 விதமா பயனளிக்கும். சாதாரண நாட்கள்ல உங்க மாச கேஸ் பில்ல 30லிருந்து 50% வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். அதுவே ஒரு நெருக்கடியான நேரத்துல உங்க போட்டியாளர்கள் எல்லாம் கேஸ் இல்லாம கடையை மூடும்போது நீங்க மட்டும் தொடர்ந்து பிசினஸ் பண்ணுவீங்க. இது எவ்வளவு பெரிய போட்டி சாதகம்னு யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நிஜமாக்குறது எப்படி? வாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான படிகள், செலவுகள், அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க தோராயமா 33,000 ரூபாயிலிருந்து 66,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தொட்டி, பைப்புகள், சென்சார்கள்னு எல்லா செலவுகளும் தெளிவா பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கட்டுப்படியாக கூடிய முதலீடு தான். நீங்க போட்ட முதலீட்ட வெறும் 18லிருந்து 30 மாசத்துக்குள்ள, அதாவது 1.5 வருஷத்திலிருந்து 2.5 வருஷத்துக்குள்ள திரும்ப எடுத்துடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை கேஸ் சப்ளை தடைப்படும் போது உங்க கடையை திறந்து வைக்கிறதால மட்டும் நீங்க 30,000லிருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் வருமான இழப்பை தவிர்க்கலாம். அதுதான் இதோட உண்மையான மதிப்பு. இதை செயல்படுத்துறதுக்கு வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க தேவைக்கேற்ப வடிவமைச்சு சிஸ்டத்தை உருவாக்குங்க. 2வது, அது எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ கேஸ் வருதுன்னு டேட்டாவை சேகரிங்க. 3வது, உங்க அனுபவத்தையும் டேட்டாவையும் மத்தவங்களும் பயன்பெற மாதிரி ஓப்பன் சோர்ஸை வெளியிடுங்க.
இந்த திட்டத்தோட உண்மையான சக்தியே இதுதான். இது ஒரு கம்பெனியோட தயாரிப்பு இல்ல, இதுக்கு எந்த காப்புரிமையும் கிடையாது. இது ஒரு கட்டமைப்பு, ஒரு ஐடியா. இதை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம், அவங்க தேவைக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம், இன்னும் சிறப்பா மேம்படுத்தலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரணும்ன்றது தான் இதோட நோக்கம். ஆக, இந்த உரையாடலின் கடைசியில நான் உங்க முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன். அடுத்த முறை எரிவாயு சப்ளைல ஒரு பெரிய தடை வரும்போது மத்தவங்கெல்லாம் கடையை மூடிட்டு கையை பிசைஞ்சிட்டு நிக்கிறப்போ உங்க கிச்சன் மட்டும் தொடர்ந்து ஆர்டர்களை எடுத்துட்டு இருக்குமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.